We thank the viewers and also the subscribers of the kalvi channel. நம்மளோட அடுத்த நகர்வு பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ். Already we have posted in our community box regarding the spoken English. இந்த ஆங்கிலம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய தகராறாக இருக்கும். நாங்கள் நம்மளோட கம்யூனிட்டி பாக்ஸில் 10 வீடியோவில் எப்படி நீங்கள் ஆங்கிலத்தை எளிமையாக கற்றுக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய முதல் பதிவு கண்டினியூஸ் டென்சஸ். இது என்ன சார் கண்டினியூஸ் டென்சஸ் கேட்கலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா தொடர் நிகழ்வு வாக்கியங்கள். இது நம்ம சம் கேட்டகரிஸாக பிரிச்சுருக்கோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் கொடுக்க போகிறோம். அடுத்து டெஃபினிஷன் பார்ட், அடுத்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், கீவேர்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் டாஸ்க். இதில் நம்ம இந்த கண்டினியூஸ் அப்படின்னாலே உங்கள் மைண்டில் வச்சுக்கிறோம், எப்போவுமே மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். அது என்ன சார் மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விளையாடுறீங்க, பிளேங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மெயின் வேர்ப், பிளேயிங். டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மெயின் வேர்ப் தான் டான்ஸிங். ஸோ இதுக்கு அனதர் நேம்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வேர்பை பற்றி வீடியோக்கள் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். அந்த வேர்ப் சம்மந்தமான வீடியோக்களை நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க நீங்கள் பாருங்கள். அந்த வேர்பை பற்றின ஒரு கிளாரிட்டி பக்காவாக கிடைக்கும். சரி, வாங்க டெஃபனிஷனுக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது நாம் பார்க்கக்கூடிய அல்லது செய்யக்கூடிய நிகழ்வானது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்குமானால் அந்நிகழ்வினை பற்றி கூறுவதற்கு இந்த கண்டினியூஸ் டென்சஸ் நாம் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டினியூஸ் டென்சஸை நம்ம 3 காலங்களாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். லெட் us see one by one about continuous tenses in detailed. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தமிழில் இதுக்கு பேர் நிகழ்கால தொடர் வாக்கியம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுடைய டெஃபினிஷன் நம்ம என்ன சொல்லலாம்னா, தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற அல்லது செய்து கொண்டிருக்கின்ற நிகழ்வினை பற்றி கூறுவதற்கு நாம் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்த வேண்டும். சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரியாமல் கூட இருக்கலாம். இப்போ உங்களுக்காக நான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதன் மூலயமா உங்களுக்கு புரியும். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றேன். ஐ ஆம் டீச்சிங் யூ எ லெசன் அபவுட் கண்டினியூஸ் டென்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் மோர் எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறேன். நீங்கள் எனது வகுப்பை கவனித்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கிலீஷில் இது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். யூ ஆர் லிசனிங் மை டீச்சிங். கிளியர்னு நினைக்கிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியும். ஸோ வாக்கிய அமைப்பு பற்றி நம்ம பின்னால் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்க்கலாம். நான் கண்டினியூஸ்னால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தொடர் நிகழ்வு வாக்கியம் அல்லது வாக்கியங்கள்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறந்த கால தொடர் நிகழ்வு. அதாவது இறந்த காலத்தில் நாம் ஒரு செயல் செய்து கொண்டிருப்போம். அப்போ செய்து கொண்டிருப்போம்னா இறந்த காலத்தில் அந்த செயலானது நடந்து கொண்டிருந்தது. அவ்வாறாக இறந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த செயலினை கூறுவதற்கு நாம் இந்த டென்ஸ் பயன்படுத்தலாம். பாருங்களேன், இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டாக தமிழில் சொல்கிறேன். இறந்த காலத்தின் போது ஒரு நிகழ்வானது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தால் அந்நிகழ்வினை கூற நாம் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்த வேண்டும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அந்த எக்ஸாம்பிள் மூலயமா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். எனது அம்மா உணவு சமைத்து கொண்டிருந்தால். பாருங்கள், மை மதர் வாஸ் குக்கிங் அ மீல். ஒன் மோர் எக்ஸாம்பிள். அவர்கள் என்னை தொல்லை செய்து கொண்டிருந்தார்கள். they were disturbing me while I was taking the class. அவங்க என்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் வகுப்பு எடுக்கும் பொழுது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு. தேர்ட் ஒன் நம்ம பார்த்தது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதை நம்ம தமிழில் எப்படி சொல்லலாம்னா எதிர்கால தொடர் நிகழ்வு. அதாவது நாளையோ நாளை மறுநாளோ
அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அடுத்த வருடமோ இப்படி நம்மளுடைய அடுத்த நகர்வான நாளை மறுநாள் நடக்கக்கூடிய நிகழ்வானது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும் பட்சத்தில் அந்த நிகழ்வினை நாம் கூறுவதற்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். எதிர்காலத்தில் ஒரு நிகழ்வானது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிலை ஏற்படுமானால் அந்நிகழ்வினை கூற நாம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்த வேண்டும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்தின் மூலியமாக எக்ஸாம்பிள் மூலியமாக உங்களுக்கு நான் டெஃபினிஷன் கொடுக்குறேன் பாருங்கள். மலர் வில் பி ஸ்லீப்பிங் பை திஸ் டைம் டுமாரோ. மலர் அப்படிங்கிறவ நாளைக்கு இதே நேரம் தூங்கிக்கிட்டு இருப்பாப்பா. அப்போ நாளைக்கு நடக்க போகிற நிகழ்வு அந்நிகழ்வானது ஒரு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்க போகின்ற நிகழ்வு. ஒன் மோர் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். we shall be writing the exam by this time tomorrow. நாளைக்கு இதே நேரம்லாம் நாங்கள் தேர்வு எழுதிக்கிருப்போம்ப்பா. இன்றைக்கி ஏதோ ஒரு பொழுது போய்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த 3 டென்சஸ்க்கான டெஃபினிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா அந்த வாக்கிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அந்த வாக்கியத்துக்கான சரியான அமைப்பு தெரியலை அப்படின்னா நம்மளால் பார்த்தோன்னா சென்டென்ஸு ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பிறரிடம் எடுத்து கூறுவதற்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஆகும், குறிப்பாக இந்த இங்கிலீஷில். அதற்காக நாங்கள் இந்த 3 காலங்களுக்கும் வாக்கிய முறை நாங்கள் சொல்ல போகிறோம். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த நிகழ்கால தொடர் நிகழ்வுக்கான வாக்கிய அமைப்பு பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஜெக்ட் ஐயா இருந்தால் அதற்கு சரியான ஆக்சிலரி வெர்பு, அதாவது ப்ரெசன்ட் ஆக்சிலரி வெர்பு பார்த்திங்கன்னா ஆம், ஐ ஆம். அதே இது நம்மளுடைய சப்ஜெக்ட் வியாக இருந்தால் அதற்கான ஆக்சிலரி வெர்பு ஆர், வி ஆர். நம்மளோட சப்ஜெக்ட் யூவாக இருந்தால் அதற்கான ஆக்சிலரி வெர்பு ஆர், யூ ஆர். நம்மளோட சப்ஜெக்ட் தேவாக இருந்தால் அதற்கான ஆப்ட் ஆக்சிலரி வெர்பு பார்த்திங்கன்னா தே ஆர். அதாவது ஃபைனல் கன்க்ளூஷனில் நம்மளோட சப்ஜெக்ட் வியோ யூஓ தேவோ இருந்தால் நம்மளோட ஆக்சிலரி வெர்பு என்னவாக இருக்க வேண்டும்? ஆர். அதே இது நம்மளோட சப்ஜெக்ட் ஹியாவோ அல்லது ஷியாவோ அல்லது இட்டாவோ இருந்தால் நம்மளோட ஆக்சிலரி வெர்பு இஸ். இப்போ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான ப்ரெசன்ட் ஆக்சிலரி வெர்பு என்னென்ன பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். அடுத்து நம்ம பயன்படுத்த போகிறது ஃபைனைட் வேர்ப். சார் என்ன சார் ஃபைனைட் வேர்ப்புங்கிறீங்க? ஒன்றும் கிடையாது, இதுதான் மெயின் வேர்ப். நம்ம பிகினிங்கில் பார்த்துருப்போம் மெயின் வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படி ஐஎன்ஜி சேர்த்தாதான் அது கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ ஐ ஆம் அப்படின்னா மெயின் வேர்பு வித் ஐஎன்ஜி. யூ வி தே ப்ளஸ் ஆர் அப்படின்னா மெயின் வேர்ப் வித் ஐஎன்ஜி. ஹீ ஷீ இட் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிலரி வெர்பு இஸ் ப்ளஸ் மெயின் வேர்ப் வித் ஐஎன்ஜி. ஸோ இதுதான் உங்களுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதனோட தொடர்ச்சியாக நீங்கள் அடுத்தடுத்து கூடுதலான வார்த்தைகளை நீங்கள் சேர்த்து உங்களுடைய வாக்கியங்களை நீங்கள் நிறைவு பண்ணலாம். சரிங்க சார், கேள்வி எப்படி சார் இந்த டென்ஸை பயன்படுத்தி கேட்குறது? சரி வாங்க நம்ம கொஸ்டின் சீரீஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கொஸ்டின் சீரீஸ் 2 இருக்குது. ஒன்று டபிள்யூஹெச் சீரீஸ்னு சொல்லுவான், இன்னொன்று எஸ்ஆர்னோ சீரீஸ்னு சொல்லுவான். நீங்கள் டபிள்யூஹெச் சீரீஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு எஸ்ஆர்னோ சீரீஸ் காலப்போக்கில் உங்களுக்கு வந்துடும். சார் எப்படி சார் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். நம்ம பிகினிங்கில் எப்போவுமே டபிள்யூஹெச் வேர்ட்ஸ் எழுதணும். டபிள்யூஹெச் வேர்ட்ஸ்க்கு அப்புறம் ஆக்சிலரி வெர்பான நம்ம ஆல்ரெடி எழுதின ஆமு அல்லது இஸ்ஸு அல்லது ஆர், இந்த 3 எழுதுகிறோம் அப்படின்னா இந்த 3 எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா இந்த 3க்கு அடுத்தார் நம்ம இப்போ எழுத போகிற சப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம எழுத போகிற சப்ஜெக்ட் ஐயாக இருந்தால் இந்த ஃப்ரம் த 3 ஆக்சிலரி வெர்பில் ஆமை நம்ம பிக் பண்ணலாம். அதே இது நம்ம எழுத போகிற சப்ஜெக்ட் வியாவோ யூவாவோ தேவாவோ இருந்தால் நம்மளோட ஆக்சிலரி வெர்பு ஆர். அதே நம்மளோட சப்ஜெக்ட் ஹீ ஷீ அண்ட் இட் இருந்தால் நம்மளோட ஆக்சிலரி வெர்பு இஸ். ஆஃப்டர் ரைட்டிங் த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் மெயின் வேர்ப் எழுதணும். அந்த மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜி எழுதி இன்னும் நீங்கள் ஃபர்தராக இந்த சென்டென்ஸை கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் சம் வேர்ட்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணி ஃபைனலாக கொஸ்டின் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டபிள்யூஹெச் சீரீஸ்க்கான கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் இஸ் ஓவர். தென் வாட் அபவுட் த எஸ்ஆர்னோ சீரீஸ் சார்? எஸ்ஆர்னோ சீரீஸ் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் அந்த டபிள்யூஹெச் வேர்ட்ஸை பிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுதான் எஸ்ஆர்னோ சீரீஸ்.
ஸோ இவ்வாறு நம்ம ஒரு டென்ஸை கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த டென்ஸை வச்சு எந்த விதத்திலெல்லாம் நாம் வாக்கியங்கள் கேட்க முடியுமோ, அது கேள்வியாக இருக்கலாம் அல்லது சாதாரணமாக இருக்கலாம், எப்படியெல்லாம் கேட்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அத்தனை முறைகளையும் நாம் பயன்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது ஒரு இறந்த கால தொடர் நிகழ்வு. இறந்த காலத்தில் அந்த நிகழ்வானது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தால் நம்ம இந்த டென்ஸ் பயன்படுத்தலாம்னு சொன்னேன். இதனுடைய சப்ஜெக்ட் வெர்பு யூசேஜ் பாருங்கள். நம்மளோட சப்ஜெக்ட் ஐயாக இருந்தால் ஆப்டான ஆக்சிலரி வெர்பு பார்த்தீங்கன்னா வாஸ், ஐ வாஸ். அதே இது நம்மளோட சப்ஜெக்ட்ஸு ஹீயாவோ ஷியாவோ இட்டாவோ இருந்தால் நம்மளோட ஆக்சிலரி வெர்பு அகெயின் வாஸ் தான். அப்போ என்டையராக நம்மளோட சப்ஜெக்ட் ஐ, ஹீ, ஷீ, இட்டு இருந்தால் என்ன ஆக்சிலரி வெர்பு பயன்படுத்தணும் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு? வாஸ். வெல் டன். அதே இது நம்மளோட சப்ஜெக்ட் வியாவோ யூவாவோ அல்லது தேவாவோ இருந்தால் நம்மளோட ஆக்சிலரி வெர்பு வேர். ஏன்னா இவைகள் எல்லாம் ப்ளூரல், மேலே கூறப்பட்டவைகள் சிங்குலர், ஒருமை பன்மை அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும். இது சிங்குலர் ப்ளூரல்னு சொல்லுவாங்க. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதற்கான உங்களுக்கு அந்த வீடியோ பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து சிங்குலர் ப்ளூரல்னால் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன சார் எழுதணும்? என்ன எழுதணும்? மெயின் வேர்போட ஐஎன்ஜி. வெல் டன். அவ்வளோதான். இது ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். சரி சார், கொஷின் சீரீஸ் எப்படி சார்? இதுலேயும் நம்மளை கொஷின் சீரீஸ் பார்க்கலாம். WH வேர்ட்ஸ் எழுத போகிறோம். WH வேர்ட்ஸ் எழுதணுன்னே வாஸ் அல்லது வேர் போட போகிறோம். நம்மளோட வெர்பு வாஸாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் என்னவாக தான் இருக்கணும்? ஐ, ஹீ, ஷீ அண்டு இட்டு. அதே இது வேராக இருந்தால் நம்மளோட சப்ஜெக்ட் வி, யூ, தே இருக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் சப்ஜெக்ட் அப்புறம் மெயின் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இவ்வளவு தாயா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இன் WH சீரீஸ். எஸ் ஆர் நோ சீரீஸ்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த WH வேர்டை மட்டும் தூக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாஸ்ட் கண்டினியூஸ்க்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கிளாரிட்டி கிடைக்கும். கிளியராகவும் உங்களுக்கு எப்படி இந்த வாக்கிய அமைப்பு முறையை பாஸ்ட் கண்டினியூஸில் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், எதிர்கால தொடர் நிகழ்வு. இந்த எதிர்கால தொடர் நிகழ்வினுடைய வாக்கிய அமைப்பு முறை பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஜெக்ட் ஐயாவோ அல்லது வியாவோ இருந்தால் நம்மளோட ஆக்சிலரி வெர்பு பார்த்தீங்கன்னா ஷல் பி. கிளியர் நினைக்கிறேன். அதே இதை தாண்டி வரக்கூடிய நம்மளோட சப்ஜெக்ட் யூ, தே, ஹீ, ஷீ அண்டு இட்டாக இருந்தால் நம்மளோட ஆக்சிலரி வெர்பு இன் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு வில் பி. அப்போ ரெண்டு நம்மளுக்கு இருக்குது, ஷல் பி அண்டு வில் பி. சப்ஜெக்டுடைய டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துட்டேன். அடுத்தார் நம்ம எழுத போகிறது மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜி. ஸோ இதுதான் நம்மளோட வாக்கிய அமைப்பு இன் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். வாட் அபவுட் த கொஷின் சீரீஸ் சார்? இதில் கொஷின் சீரீஸ் நம்மளுக்கு கிட்டத்தட்ட சிமிலர் தான். பாருங்கள், WH வேர்ட்ஸ் எழுத போகிறோம். WH வேர்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எழுத போகிற ஆக்சிலரி வெர்பு வில்லு அல்லது ஷல்லு. ஷல்லு நம்ம எதற்காக எழுதுவோம்? நம்மளோட சப்ஜெக்ட் ஐயோ அல்லது வியோ இருந்தால் வி ஷுட் ரைட் த ஆக்சிலரி வெர்பு ஃபார்ம் அஸ் ஷல். இதை தாண்டி வரக்கூடிய யூ, தே, ஹீ, ஷீ அண்டு இட்டு இருந்தால் வில். ஆஃப்டர் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன எழுதணும்? பி அப்படிங்கிற ஒரு வேர்டை போடணும். ஏன்னா பி அப்படிங்கிற வேர்டு தான் நம்மளுக்கு எதை டினோட் பண்ணும்? இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஃபார்மை டினோட் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. இந்த வேர்டு போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பயன்படுத்த வேண்டும்? மெயின் வேர்பு கூட ஐஎன்ஜி. அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம், அடிஷ்னல் வேர்ட்ஸ் என்ன வேணாலும் போட்டலாம். ஃபைனலாக அந்த கொஷின் சிம்பிளை போட்டணும். வாட் அபவுட் த எஸ் ஆர் நோ சீரீஸ் சார்? எஸ் ஆர் நோ சீரீஸ்க்கு நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறதா. WH வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள். Yes or no series is over. Okay sir, in the series over. The next நம்ம பார்க்க போகிறது கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சார்? டெஃபினட்டாக. ஏன்னா இப்போ நம்ம வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு மெயினாக மூல ஆதாரமாக விளங்குறது கீ தான். ஏன்னா ஒரு கதவுன்னு போட்டால் தான் நம்மளுக்கு பாதுகாப்புன்னு ஒன்று கிடைக்கும். அப்போ அந்த கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே வர்றதுக்கு நம்மளுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஆயுதம் தான் கீ. அப்போ இந்த வாக்கியத்தினுடைய அடிப்படை ஆதாரமாக விளங்கக்கூடியது இந்த கீவேர்ட்ஸ் தான். இந்த டென்சஸ்க்கான கீவேர்ட்ஸ் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான கீவேர்ட்ஸ். நவ், அட் ப்ரெசன்ட், அட் திஸ் மொமெண்ட், while. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான கீவேர்ட்ஸ் when, while, by this time, yesterday. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்.
by this time tomorrow, by this time next week, by this time next year, by this time next month. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் உங்களுக்கு ஒரு 5 வாக்கியங்கள் நான் கொடுத்துருக்கேன். அந்த 5 வாக்கியங்களை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு ஒவ்வொரு வாக்கியமும் இந்த கொடுக்கப்பட்ட 3 டென்சஸில் எந்த டென்ஸை டினோட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கப்பட்ட வாக்கியத்தை வைத்து அந்த வாக்கியமானது எந்த டென்ஸில் வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க பழகிக்கிறணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட். இந்த அசைன்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இதற்கான சரியான பதிலை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பதிலை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேஸ் பண்ணி ஒரு 10க்கு 10 அப்படிங்கிற தலைப்பின்களை தான் நம்ம போடுறதா பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு இதற்கான பதில்களை நாங்கள் தொகுத்து கொடுக்குறோம். உங்களோட ஆதரவுக்கு எங்களோட கல்வி சதகம் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோ எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் நம்மளோட வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கண்டினியூட்டி என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும். நன்றி மாணவர்களே. மீண்டும் சந்திப்போம் சிந்திப்பதற்காக. இது உங்கள் கல்வி சதகம்.